ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமை ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது. அதுல இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு படை வீரர் செத்து உயிர்கொண்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில செத்து வந்தால் மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தர் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளி லாபத்தோட ஒருத்தன் போதை இதுல செத்து உள்ளவனுக்கு 10 லட்சம் மக்கள் வாசல் கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாற்ற எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? வேற சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தேன்னா நாட்டுக்காக செத்தாகும் வீட்டை நாடு பாதுகாப்புங்கிற என்ன வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்துல இருந்து சேருவான்? எவன் வரும்? அப்புறம் பேசப்பட்டு எப்படி வரும்? நாட்டுப்பட்டு எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தான் நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று வரும். சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா அது இறந்து வச்சுப்ப. 1 கிலோ குப்பை 12 ரூபாய். யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க சொல்லுவீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாய். ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாய். 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல. நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பார்த்தோம் சாத்தம் போறாங்க. ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றம் இருப்பான், ஏமாற்றதான் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டே இருக்குதானே. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அதெல்லாம் திருந்தலையோ 1 வருஷம் 2 வருஷம் 60 வருஷம் திருடுறா. அவன் திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது ஒற்றை குரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அதிகாரம், அது நாம கொடுத்ததே ஒண்ணு நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அப்படின்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம். இங்கே அது அங்கதான் மாறுதல். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறாரு. நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பதான் ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயாமன நானே எங்க ஐயா மகனும், நான் எனக்கு ஐயா மகன், அவருக்கு நான் எப்பவுமே அராஜகம் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன்.
எப்பவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும்யா, ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும்யா, ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவோட அன்பு மகன் எங்க மகன் சுகா அவர்கள் பெரிய அறிஞர், அமைதியா இருப்பாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அந்த என்னன்னா என் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும், நீ பாடாத நான் செய்வேன்றாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும்னா நீங்க என்னன்னா நான் பாடி காட்டுவேன் பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுவேன்றாப்ல. அப்ப நான் சொல்லிட்டு தானே பண்ணேன். என்ன தெரியுமா அவளா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுவேன். இல்லடா நீ என் முன்னாடி உங்க முன்னாடிதான் பாடி காட்ட முடியும். அது ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவரம்னா ஒரு சுதி சுத்தமா பாடுவாரு, இசை தெரியும் எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு, நான் ஒண்ணு பாடி விடுவேன். அதுல தயவு செய்து படவரா நீ இன்னும் சொரிய செஞ்சிருந்தா. அது மாதிரி அவ்வளவு ஒரு இது எங்க ஐயா சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் முத மேடையில எப்படி பேசுறது எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. 5 வயசுல எப்படி எல்லாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும் தான் முதல்ல 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆம் படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கத்துக்கிட்டான். மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. அவங்கெல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம அடிநடியில ஈடுபட்டு இன்னும் சிறைக்கு போக போறோங்க. சிறையில இருந்து வந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் வந்து ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் பெருமாவீரன் பிறவாவரின் மகன். சும்மா இதெல்லாம் கிடையாது. ஐயா பரிணாமன் பாடல நினைவுறுத்தினாங்க. என் தம்பி வசைக்கு காரணம் கூட அண்ணன் பாடினாங்க. இதுதான் வேலை, சமைப்போம் சாப்பிடுவோம், டப்பாவை கழிச்சு வச்சுட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி நாங்க பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல நாங்க பயணிக்கும் போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பா என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஆனா அது என்ன நான் விட்டுட்டு அப்புறம்னா 10 தலை ராணனே ஒத்த தலை ராணவன்றான்னு வருது. நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவுதான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன், பிராரண பெருந்தவை. அதுதான் அந்த கலைவத்தை தலைவத்தா பின்னாடி வந்தவன். ஒருத்தன் 10 தலைவோட பிறக்க முடியுமான்னு பாருங்க. அதுல இன்னும் இருந்தாருன்னா அந்த ஜம்புதான் விளம்பரத்துக்கு அப்படி இந்த ஜம்புதான் நான் வர்றதுக்குள்ள ஓடி போறதுல கொண்டே இருந்தேன். அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன். அதை போய் தலைவத்தாக்கி ஒத்தத்தலை ராம வென்றான்னு போட்டான். அதெல்லாம் மொத்தத்துல வீர வேணும்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அது ஒத்துக்கிறேன். அந்த பாடலாக விட்ட போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இத எங்க ஐயா சொன்னார், அவங்க தமிழ் நல்லா உச்சரிச்சு பேசுறாங்கன்னு. ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு, யாரு தமிழ் நல்லா பேசுறா இல்ல லைஃப்ல சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க்கையில வாழ்வுல இருக்கு சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கணக்கில்லாம இருக்கு. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்ல. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் உங்களுக்கு, ஒண்ணும் இல்ல. அது தங்கை எப்படி பேசுனீங்களோ எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினைச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழ்ல கையெழுத்திட்டேன் அன்புடன். சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்துல கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் அப்படின்னு, ஐயா நான் வந்து தமிழ்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன்,
ஒரு தடவை தமிழ்ல போட்ட போது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழ்ல கையெழுத்து போடுறாங்க, இவங்க படிக்கல போறதுக்குன்னு. அது தமிழ்ல கையெழுத்து போட்டா படிக்கணும்னு நினைச்சுக்கிறான். அவ படிக்கல, பள்ளிக்கூடம் போல இருக்கு, தமிழ்ல பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப வர அந்த பாடல் இல்ல, அந்த பாடல்ல 10 தோழராவன் ஒத்த தோழரான்னு வென்றா. இந்த பாட்டை நானே எங்க மாமா சந்திரவரையில ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா அவர் கூட அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தோழராவன் ஒத்த தோழரான்னு வென்றா, மொத்தத்தில வீரவேனும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தோழராவன் ஒத்த தோழரான ஒன்றா, மொத்தத்தில வீரவேனும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி வசித்து கிடந்தாலும் உள்ளை தின்ன மாட்டாலும் திங்கிறமே சுடலமாடா. நம்ம ஒன்று உள்ள வாழ்க்கையிலோ கண்ட சுகம் ஏதும் இல்லோ, தொண்டத்துக்கு உழைக்கிறது நியாயமாடா தம்பி, தொண்டத்துக்கு உழைக்கிறது நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினாங்க. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க. அதுல அப்ப அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், புத்தி எல்லாம் தோன்றி என்னென்னமோ. எங்க தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எவ்வளவோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இப்ப நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் ஆனந்த் தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆர்வீரியில் ஒரு இசைக்கு கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆப்டி படம் ஒரு சிறிய முயற்சியா இருக்கும். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக. அப்படிங்கிறா, ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருவா காத்து கிடக்குதுங்கிறா. அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆப்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்வுல இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.